அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காது போல இருக்குங்க. உலகத்திலேயே மிக குறைவான நேரம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். மொத்தமே ஒரு 26 நிமிஷம் தான் நடந்திருக்கும். உலகத்திலேயே எந்த கட்சி தலைவனுமே இவ்வளோ குறைவான நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. 3 நிமிஷம் மாமி. வெளியிலலாம் போய் விஜய் அவர்கள் எப்படி சொல்லுவார்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் இன்றைக்கி பேசினேன், திமுக ரொம்ப அப்போஸ் பண்ணி பேசிட்டு வந்துட்டேன், அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, எங்கள் கட்சி கேடர்ஸ்லாம் அப்படியே புத்துணர்வு பெற்றிருப்பாங்க, அந்த மாதிரி பேசிட்டேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இப்போ சொல்கிறாருன்னு வைங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 3 நிமிஷம் பேசுனேன் தெரியுமா. டேய், 3 நிமிஷத்தில் நீ என்னத்தடா பேசியிருப்ப? 3 நிமிஷத்தில் பேசுனதையடா இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த அணில்கள்லாம் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் தலைவர் அப்படியே பயங்கரமாக பேசிட்டார், அதை பேசிட்டார், இதை பேசிட்டாருன்றானுங்க. 3 நிமிஷம். நான் நேற்றுக்கு போட்ட வீடியோவே 33 நிமிஷங்க. அந்த 33 நிமிஷத்தில் ஒரு 3 நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காப்ல. அவர் 3 நிமிஷம் பேசுனதுக்கே நான் 33 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா, அப்போ அவர் கொஞ்சம் நேரம்லாம் இழுத்து பேசுனா எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ போடலாம் இல்லையா? கொஞ்சம் நல்லா தான் பேசுங்க. நாங்கள்லாம் நல்ல கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லபடியான இது இருக்கணும்ல. என்ன நீங்கள் இவ்வளோ மக்கா இருக்கீங்க? நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவோட 10% கூட அவர் பேசலை. நான் போட்ட வீடியோ டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டியூரேஷன் அளவுக்கு அந்த மொத்த ஆர்ப்பாட்டம் கூட நடக்கலை. அந்த அளவுக்கு மட்டமான ஒரு கட்சி, மட்டமான ஒரு ஆர்ப்பாட்டம். என்னடா நீங்கள் இதையும் பெருமையாக எடுத்து போட்டு எங்கள் தலைவர் அப்படிப்பட்டார் இப்படிப்பட்டார். டேய், நான் போட்ட வீடியோ அளவு கூட நீங்கள் எல்லாம் எதுவுமே பண்ணலடா. கொஞ்ச நேரம் கூட ஆர்ப்பாட்டத்தை இழுத்து பேசுறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. இதில் முதலமைச்சர் ஆக போகிறாரா? மீடியாவை சந்திக்கிறதுக்கு துப்பு இல்லை, எதுக்கும் துப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு கேட்டால், எங்கள் கிட்ட படை இருக்குது. என்ன படை? சரி, படையை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆடுவீங்களா? சிஎம் ஆகணும்னா அப்போ படை இருந்தால் போதுமா? படத்தில் ஈஸியாக முதலமைச்சர் ஆகிறது, படத்தில் ஈஸியாக என்னன்னாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷன் சொன்ன உடனே நம்ம தான் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி அந்த கேரக்டராகவே நினச்சிட்டு வாழ்வாங்க தெரியுமா? படத்தில் நடிக்கிறவங்களாம் அப்படி தானே நடிக்கிறாங்க. அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரி இவரும் ஏதோ இந்த சிஎம் பொறுப்பு, அரசியலில் நம்ம அப்படியே டாப்பில் சிஎம் ஆகி உட்கார்றது, இதெல்லாம் ஏதோ படத்தில் நடிக்கிற மாதிரி நினச்சிட்டாரு போல இருக்குது. எதுவுமே பண்ணலை. ஒரு ஆர்ப்பாட்டம் கூட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஆக போகிறாங்களாம். நேற்றுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ அந்த தடுப்புகளை எல்லாம் தாவேகா காரணங்க சேதப்படுத்தினானுங்க இல்லையா? அதுக்கு தாவேகா சார்பில் இருந்து மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன கடிதம் அப்படின்னா, அந்த உடஞ்ச தடுப்புகளை எல்லாம் நாங்களே சரி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி வேணும்னு சொன்னவரே, இப்போ நீங்கள் இதை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அதில் நடப்பட்டிருந்த செடிகளெல்லாம் நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட முடியுமா? அந்த செடிகளெல்லாம் மிதித்து நசுக்கி வச்சுருக்கானுங்க, என்ன கொடூரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுவீங்களா? இதை நீங்கள் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமா? இதுக்கு மன்னிப்பு கேட்கணுமே மக்கள்கிட்ட. இது பொது சொத்தாச்சே, மன்னிப்பு கேட்கணும்ல. மன்னிப்பு கேளுங்க, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து இதை சரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி தந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களையெல்லாம் இந்த விஷயத்துலலாம் கண்டிக்க முடியுமா? அவங்களால கண்டிக்க மாட்டீங்கல்ல. உங்கள் கட்சிக்காரன் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் இல்லையா, அது தப்பு பண்ணதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நான் இதை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன தான் சரி பண்ணி தரேன்னு சொன்னாலுமே அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, அது சின்ன இழப்போ பெரிய இழப்போ என்ன இழப்பாக வேணா இருக்கட்டும், அதனால் ஏற்படக்கூடிய இழப்புக்கும் சேதத்தையும் நீங்கள் ஈடுகட்டவே முடியாது இல்லையா? என்ன ஆனாலும் உங்கள் கட்சிக்காரன் பண்ணிட்டான் இல்லையா? நீங்கள் இப்போ இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இதை சரி பண்ணி தரேன்னு சொன்னால் மட்டும் போதுமா? நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா? இப்படி எல்லாத்துக்கும் போதுமா, இது போதுமா, அது போதுமான்னு கேட்டு அந்த குற்றச்சாட்டை உங்கள் மேலே திணிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நடந்து போச்சு, அந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய நபர் அதை பொறுப்பேற்றாச்சு, மன்னிப்பு கேட்டாச்சு, அந்த இழப்பை ஈடு பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலுமே கூட நம்ம சார்பில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க, நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இந்த குற்றத்தை பண்ணினது யார் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டால் போதுமா, நீதி வேண்டும், மன்னிப்பு கேட்டால் போதுமா, முதலமைச்சர் அவர்களே பதவி விலகுங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு இப்போ உங்கள் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரிலாம் அடித்து உடச்சிக்கிட்டு எல்லாம் சேதப்படுத்திக்கிட்டு போயிருக்கானுங்க இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்க உங்களுக்கு தகுதியே கிடையாது. கட்சியை கலைச்சிட்டு போங்க. நீங்கள்லாம் என்னத்தை கிழிக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? உங்களுக்குலாம் இது ஒரு கட்சி ஒன்று தேவையா?
நீங்கள் உங்களுக்கெல்லாம் எதுக்கு அந்த பொறுப்பு அப்படின்லாம் கேட்டால் இது இப்படி சரியாக இருக்குமா? ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக அதை உங்கள் மேலே திணிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மட்டும் அதை திமுகவுக்கு பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு இனிப்பாக இருக்குல்ல, ஆனால் நாங்கள் இது மாதிரி உங்களை நோக்கி கேள்வி எழுப்புறப்ப வெறுப்பாக இருக்குல்ல, அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறப்போவே உங்களால் உங்கள் கட்சி தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி சேதப்படுத்தாமல் அவனுங்களால இருக்க முடியல. உங்கள் கையில் தமிழ்நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு சாதாரணமாக ஒரு ரோட்டிலேயே உங்களால் கட்டுக்கோப்போடு இருக்க முடியல, எதையும் சேதப்படுத்தாமல் இருக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் உங்களால் எடுக்க முடியல. அப்போ உங்கள் கையில் தமிழ்நாட்டை தந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அரசு சைடில் இருந்து இனிமேல் இந்த மாதிரிப்பட்ட குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல அறிவுறுத்தல்களை வழங்குறாங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் இந்த மாதிரி உங்கள் கட்சி தொண்டர்கள் இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தார்? எதுவுமே எடுக்கல. நான் வந்து இதை பொறுப்பேற்றுக்கிறேன் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதை வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? தேட்டருக்கு போனால் தேட்டருடைய சீட்டெல்லாம் உடைக்கிறது, ஏர்போர்ட்டுக்கு போனால் ஏர்போர்ட்டை நாசமாக்கி அங்கே இருக்க ட்ராலியெல்லாம் இழுத்து போட்டு மிதிக்கிறது, ஏன் விஜய் அவர்கள் போகக்கூடிய வண்டியோடைய பம்பரையே கலட்டி எடுத்துட்டானுங்க. ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அங்கே மரத்து மேலையெல்லாம் ஏறி குரங்கு மாதிரி உட்காந்துக்கிறது. இப்படி எங்கேயுமே இவனுங்களுக்கு பொது நலனும் கிடையாது, சுய ஒழுக்கமும் கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டம் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி பேசுறதெல்லாம் எவ்வளோ அபத்தமாக இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய தாவேக்கா இதை ஏன் நேற்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே பண்ணலை? ஏன் யாருக்குமே தெரியாதா இப்படி ஒன்று நடந்ததெல்லாம்? சோஷியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு கிளின்னு கிழிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பொறுப்பேற்று இதை வந்து சரி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. மெரினா பீச்சுக்குள்ளாரே விடல, எங்க பார்க்கிங் பண்ணுவாங்க? உங்களுக்கு புரியுதா? தீவு திடல்னு சொன்னீங்க, விடிஞ்சா ஃபங்க்ஷன் 11. அண்ணே ராஜ்மோகன் அண்ணே மறுபடியும் சொல்லுங்க. விடிஞ்சா ஃபங்க்ஷன் 11. விடிஞ்சா ஃபங்க்ஷனா? இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், அதுவும் நிதி கேட்டு நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம், உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன். யாராவது இதை ஃபங்க்ஷன் அடையாளப்படுத்துவாங்களா மக்களே? ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா என்ன? அது ஒரு உணர்வு பூர்வமான ஒன்று. அது வந்து ஒரு விஷயத்தை கண்டிக்கிறதுக்காக நடத்தப்படலாம், இல்லை ஒரு விஷயத்துக்கு நீதி கேட்டு நடத்தப்படலாம், இல்லைனா ஒரு கோரிக்கையை முன் வச்சு நடத்தப்படலாம். இந்த மாதிரி அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்து யாராவது ஃபங்க்ஷன் அடையாளப்படுத்துவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா எனக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? அது ஃபங்க்ஷனாயா? என்னையா பேசுகிறீங்க? அதுவும் ஒருத்தருக்கு நீதி கேட்டு போராடுறத ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்களா? அப்போ விஜய் அவர்கள்ட்டையும் நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நாளை கழித்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்களோ? இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒன்றாவே நீங்கள் டீல் பண்ண மாட்டீங்க. ஆகும் மொத்தத்தில் அங்கே வந்து உங்கள் தொண்டர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு ஏன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி போர்டை வச்சுக்கிட்டு ஈன்னு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க. அவருடைய மரணத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் கொச்சப்படுத்திக்கிட்டு நாங்கள் அவர் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? தாவேக்கான்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு ஆணி. இது வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம். எங்களுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கும்ல சார், பெரிய ஸ்கெட்ச் சார், 11 மணிக்குள்ள முடிச்சிருங்க, இல்லைன்னா இந்த இங்க நிக்கிறாங்க பாருங்க 24 குடும்பம், அவங்க உட்பட அத்தனை பேர் மேலேயும் மறுபடியும் பல கேஸ் போட போறாங்க, எப்படியாவது 11 மணிக்குள்ள முடிச்சிருக்காங்க. மணி 11 தொடுவதற்கு 1 நிமிடம் இருக்கும் போதே அதை நான் முடித்தேன். இதுதான் நடந்தது. பேச தெரியாம இல்ல, மாநாடுல பேசினாரு. பேச்சா நானே பேச்சாளருங்க, இது பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்களே சொன்ன மாதிரி 10 to 11 தான் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நீங்களே சொல்றீங்க. அதை தாண்டி பேசினா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் இருந்தது அப்படிதான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே விஜய் ரொம்ப நேரம் பேச வச்சிருக்கலாம். அதுக்கு மக்களையும் அவரையும் வரவிடணும் இல்லைங்க. 10 இவங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கான். அந்த உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிச்சான். யார் அந்த உளவுத்துறை? அந்த உளவுத்துறை சொல்லிச்சான் 10லேருந்து 11 மணிக்குள்ளே பேசி முடிச்சிருங்க, எல்லாம் முடிச்சிருங்க, இல்லைன்னா வந்து பயங்கரமாக என்னமோ பண்ண போகிறாங்களாம். அப்படியே பெரிய ஸ்கெட்சாக அது மீறிட்டாங்க. 11 மணி தாண்டிருச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற எல்லார் மேலேயுமே வழக்கு போட போகிறாங்களாம். ஐயோ எப்போ ஸ்கெட்சு, பெரிய ஸ்கெட்சு போடுற அளவுக்கு இவங்கெல்லாம் இன்னுமே பெருசாக பிடுங்கிட்டாங்க பாருங்க. இப்படியே வந்து என்னடா பேசுகிறீங்க நீங்கள்? ராஜ்மோகன் அண்ணன் மேலெல்லாம் எனக்கு ஒரு நல்ல மரியாதை மதிப்பும் இருந்துச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி வேற ஒரு ராஜ்மோகன் அண்ணனா இருந்தார், இப்போ வேற ஒரு ராஜ்மோகன் அண்ணனா இருக்கார். நெறியாளர் கேட்குறாரு பாருங்க, சரி அந்த 10 to 11 மணி வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் அந்த நேரம் கூட ஏதாவது பேசியிருக்கலாமேன்னு கேட்டதுக்கு மக்களையும் அவரையும் வரவே விடலைங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறார். அவரை எங்கேயுமே வரவிடலையா? எங்கே
அவர் வந்ததெல்லாம் மீடியாவில் எல்லாருமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவர் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து அவர் ஆர்ப்பாட்ட களத்துக்கு வந்து இறங்குற வரைக்கும் அப்படியே விடாமல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கேயுமே அவர் நிறுத்தலையப்பா. ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? சமாளிக்கணும் இல்லையா? உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, போராட்டத்தை கொஞ்ச நேரம் இழுத்து போராட்டம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. அதுக்காக வந்து இதுக்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டத்துக்கு அரசு மேலே போட்டணும் இல்லையா? இவங்க கட்சிக்கு ஒரு பெரிய உளவுத்துறை இருக்கான். இந்த உளவுத்துறையெல்லாம் என்னைய பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? டேய் என்னடா உளவுத்துறையாடா நீங்கள்லாம்? அப்படி உங்கள் கட்சிக்கு ஒரு உளவுத்துறை இருக்குன்னா அந்த உளவுத்துறை ஒரு இளவுத்துறை. உங்கள் கட்சியே ஒரு விளங்காத கட்சி. இதை கொண்டு போய் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்கள், ராஜ்மோகன் அண்ணன்ட்ட. உளவுத்துறை இருக்கா, பெரிய ஸ்கெட்சா, அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல இந்த எண்ணம் தான்டா பிரச்சனை. என்னமோ நம்மளுக்கு அப்படியே அப்படியே எல்லாரும் நம்மளை கண்டு ஆட்டம் காட்டுறாங்க. அப்படியே எங்கள் அண்ணன் வந்தாருன்னா அப்படியே உலகமே திரும்பி பார்க்கும், உலகமே அதிர போகுது. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா? நாங்கள் சட்டத்தையே மீறுவோம், ஹெல்மெட் போட மாட்டோம், நாங்கள் போட்டுக்கு நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் கலர் அடிப்போம், எங்களெல்லாம் யாருமே கேட்க முடியாது, நாங்கள்லாம் பெரிய இவங்க, நாங்கள் வந்து தனிச்சு நின்னா கூட நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்ன? நாங்கள் தனியாக நின்னா கூட நாங்கள் எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணிடுவோம். அப்படி என்னடா கிழிச்சிட்டீங்கன்னு கேட்டால், அது எங்கள் தளபதி இத்தனை படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, எங்கள் தளபதிக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது தெரியுமா, இதை வச்சு நீங்கள் சிஎம் ஆயிருவீங்க. சரி சரி ஓகே. இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? அப்படியே தற்பெருமை பேசிக்கிட்டு நீங்கள் ஏதோ பெரிய புடுங்கிகள் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? இதுதான்டா உங்களுடைய வீக்னஸ்ஸு. இதனால தான் மக்கள்லாம் உங்களை மதிக்காமலே இருக்காங்க, புரியுதா? நீங்கள் எல்லாருமே தெறி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெறி படத்தில் ஒரு சீன் வரும், ஞாபகம் இருக்கா? ஒரு பிரிட்ஜு மேலே விஜய் அவர்களும் மொட்டை ராஜேந்திரனும் வந்து அவங்க காரில் போய் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் விஜய் அவர்கள் கேட்பார், என்ன ராஜேந்திரன், நீங்கள் ஒரு சாதாரணமான மனுஷன், உங்கள் கையில் இப்போது அவன் கிடச்சானா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ராஜேந்திரன் சொல்லுவார், அவனை வந்து நான் கெட்டி பிரிட்ஜு கீழே, இந்த மாதிரி பிரிட்ஜு கீழே தலைகீழ தொங்க விடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் போய் பார்க்குறப்போ அந்த குற்றம் செஞ்ச நபரை வந்து பிரிட்ஜில் விஜய் அவர்கள் தொங்க விட்டுருப்பார் ஏற்கனவே. ஸோ அது வந்து அப்படியே கெத்தாக பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த சீனு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் காசுக்காக அவர் நடித்த படத்தில் ஒரு குற்றம் செஞ்ச நபரை இந்த மாதிரி கொல்றதை வந்து நியாயப்படுத்தியிருப்பாப்ல. அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸே ஆகாதா? இப்போ படத்தில் காசுக்காக இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்போ அரசியலில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே கஸ்டடி டத்தையோ ஜுடிஷியல் டத்தையோ வந்து தப்பு அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான ஹிப்போக்ரஸி? இப்போ இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக கஸ்டடி டத்தையோ ஜுடிஷியல் டத்தையோ நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவனும் நினச்சிடாங்க, உடனே இவனுக்கு கிளம்பிடுவானுங்க. பார்த்தீங்களா இப்படி பேசிட்டாங்க, அப்போ அதுக்கு ஆதரவாக தான் இருக்கா, இவன் வந்து அப்போ கொள்றதையெல்லாம் சரின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணுறது தவறு தான். ஆனால் காசுக்காக அப்படி ஒரு நாடகம் நடித்து மக்களையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த படத்தை எத்தனை போலீஸ்காரங்க பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் நம்ம அப்போது இந்த போலீஸ் ஆட்டு நம்ம இருக்கிறதுனால நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் போல இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ண முடியும் போல இருக்குன்னு சில பேர் நினைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. பகுத்தறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து இதுக்கு எக்ஸப்ஷன் தானே. எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே அப்படியே வந்து எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டு நடந்துக்கிற நபர்களா? இல்லைல்ல, சில பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த சில பேர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக நீங்களும் இருந்திருக்கீங்கன்னு தானே அப்போ மீன் ஆகுது. சினிமான்றதும் இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டூல் தான். படத்தை படமாக பாருங்கள், ரியாலிட்டின்றது வேற படம்ன்றது வேற அப்படின்லாம் பார்க்க முடியாது. படத்தில் என்ன காட்டப்படுதோ அதை ரியாலிட்டியில் வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் சில நபர்கள் அதை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிற நபர்கள் இருக்காங்க. விஜய் அவர்கள் அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அட்லி கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு சீன் வருதுப்பா, எனக்கு தேவையில்லப்பா, இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்ப்பா, இந்த சீனை மாற்றி கொண்டு வா, நான் வந்து நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் அதை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறதை வந்து எதுக்காக என்கரேஜ் பண்ணி அந்த படத்தில் நடித்து அதுக்கு பிஜிஎம்லாம் போட்டு மாசாலாம் வர காட்டினாங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தடுப்புகளையெல்லாம் இவனுங்கெல்லாம் அடித்து உடைச்சானுங்க இல்லையா, அதையெல்லாம் செய்தியாளர்கள் போய் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து இந்த தாவைக்காரனுங்க தட்டி கேட்டு மிரட்டியிருக்கானுங்க, சண்டைக்கு போயிருக்கானுங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் தலைவர் எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, சைடில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று நடந்து போச்சு, அதுக்காக நீங்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்து இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அது மக்கள் கிட்ட தப்பாக போய் சேரும் இல்லையா அப்படின்றானுங்க. தப்பு கிடையாது, இதெல்லாம் டக்குனு பார்க்கும்போது சரி எவ்வளோ நல்லது நல்லது பண்ணுறாரு, அப்போ இதை மட்டும் காமிச்சிக்கலாம். அப்போது உங்கள் தலைவர் ஒரு நல்ல காசுக்காக அவர் வந்து ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறாரு, அதில் ஒரு தவறு உங்கள் சைடில் இருந்தே அவனோ சேம் சைட் கோல் கூட அடிக்கிறான், இல்லை ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க? இந்த தவறை மட்டுமே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு கோல் வச்சு போய்கிட்டு இருக்கிற இடத்துல
எவனோ ஒருத்தன் தவறு பண்ணிடுறான், அதுக்காக அந்த தவறுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போய் நகர்ந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா, எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்னீங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அப்படி தானே உங்கள் மனநிலை? இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பார்த்தது இல்லை. தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. நேற்று நைட் அறிவிச்சாரு. நேற்று நைட்லேருந்து தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், மகளிர் அணி எல்லாமே வந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாடே பக்கத்தில் அருந்து போச்சுன்னு சொல்லலாம். 2026 இதே மாதிரி ஒரு கூட்டம் கூடும், தளபதி அறையில் உட்காரு, இதுக்கு மேலே லாக்அப் டேட்டு வராரு. பின்னாடி ஒருத்தனை பாருங்க, கொடியை பிடிச்சி நிற்கிறா. ஏடா தற்குறிகளா, இதுக்கு தாண்டா உங்களை எல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது எங்களுக்கு. தமிழ்நாடே அருந்து போச்சா? என்னடா பேசுறீங்க? எங்க அருந்து போச்சு, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. ஏண்டா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்குறப்போ தான் எங்களுக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. எதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவானுங்களோ, எதுவும் கலவரத்தை உண்டாக்கிடுவானுங்களோ, எதுவும் பண்ணிடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. தமிழ்நாடே அருந்து போயிருச்சுன்றானுங்க. ஏதோ தமிழ்நாடே வந்து பார்க்காத விஷயங்களெல்லாம் இனிமேல் பார்க்கும், அப்படியே ஆட்டம் காண போகுது, ஆட போகுது, ஆட்ட போகிறோம், பிடுங்க போகிறோம், என்னெல்லாமோ பேசுகிறானுங்க. நமக்கு தான் இதெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்குது. ஏன்டா எதையும் பண்ணி தொலைச்சிடாங்கடா அப்படின்னு இருக்கு. இனிமேட்டு வந்தாக்கா எங்கள் தளபதி விஜய் அண்ணன் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டார். கருப்பு விஜயகாந்தை விட்டோம், இனிமேல் தளபதியை விட மாட்டோம். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக நின்னாரு, அது மாஸ் வெற்றி கிடையாது. தளபதி வந்து நின்று 2026 அரியணையில் உட்கார போறாரு. எம்ஜிஆர் எப்படி 10க்குனே ஜெயிச்சாரா, எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. எம்ஜிஆர் 10க்குனே ஜெயிச்சாரா? என்ன அது படுத்துக்கிட்டே? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரா? ஓ அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எம்ஜிஆர் திமுக விட்டு போனார் இல்லையா, போறப்போ அவர் தனியா போயிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருக்கவே முடியாது. புரியுதா? அவர் திமுகல இருந்து ஒரு கூட்டத்தையே அவர் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர்ன்றவர் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் அதுக்கு முன்னாடியே அரசியல்வாதி. அதனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சதே இல்லையே, சும்மாலாம் ஜெயிக்கல. உங்கள் அண்ணனை மாதிரி இத்தனை வருஷமாக அமைதியாக இருந்துக்கிட்டு திடீர்னு அரசியலுக்குள்ளே குதிச்சு நான் அடுத்த வருஷமே முதலமைச்சராக போகிறேன் அப்படின்லாம் எம்ஜிஆர் சொல்லலை. புரியுதா? இவர் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே ஜெயிப்பாராம். இதுதான் கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள் நடக்காதுரா. நீங்கள் இந்த ஏஐ வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்டெல்லாம் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி தரும். உங்கள் அண்ணன் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அப்படியே வந்து ஜெயிப்பார், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும், ஜெயிச்சிருவார். இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஏஐயில் நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ரியாலிட்டியில் வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள் என்ன உருண்டு பிறண்டாலும் நடக்காது ராஜா, நடக்கவும் விட மாட்டோம் ராஜா. இது தமிழக கூட்டம் இல்லை, தமிழக வெற்றி கழக கூட்டம். இப்பயும் சொல்கிறேன், நாளை நமது வெற்றியா நமது. இது தமிழக கூட்டம் இல்லையா, தமிழக வெற்றி கழக கூட்டமா? என்னதான்டா சொல்ல வரீங்க? என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு புரியலடா, புரியுற மாதிரி பேசுங்கடா. நமது எம்ஜிஆர் அப்பயே பாட்டு பண்ணாருங்க, நல்லவருக்கு வரணும், நல்ல ஆட்சி வரணும். இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானும் திமுகவில் கல்யாணம் பண்ணேன். இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் ஏன் தம்பி இந்த மாதிரிலாம் தேவையில்லைல்ல? ஏன் உங்கள் காசு கொடுத்தாங்களோ எதுவும் அதனால போயிட்டீங்களோ? சும்மா பேருக்கு சொல்ல, ஏன்னா கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வச்சாங்க. என் தளபதி அரியணையில் என்னை உட்கார வைப்பார், நான் நம்புகிறேன். டிவிக்கே தான் வரும். மக்கள் அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்பா நீ டிவிக்கே ஓட்டு போடணும், ஓட்டு போட தான் நான் படிப்பேன், நான் படித்து பெரிய ஆளுவேன். அவ்வளோ மனநிலையில் தளபதி வந்து எல்லா நெஞ்சிலும் பிடிங்கிட்டேன். சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, 2027 டிவிக்கு ஒரு வீட்டில் 2 ஓட்டு. சின்ன சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன்னா விஜய் அவர்களாம் அவங்களுக்கு பிடிக்கும். புரியுதா? ஏன்னா படத்தில் பார்க்குறப்போ, பாடல்களில் டான்ஸ் ஆடுறப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். புரியுதா? பெரியவங்க கிட்ட போய் கேளுங்க, ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு 35 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், ஒன்றும் மரியாதை தற்குறிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. விஜய் தான் சிஎம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க கிட்ட போனீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 பேர்கிட்ட போய் பேசி பாருங்க, 100ல் ஒரு 5 பேரோ 3 பேரோ 4 பேரோ வேணும்னா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒன்று அண்ணா திமுகன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திமுகன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இங்கே போட்டியே அண்ணா திமுகவுக்கும் தான். நீங்கள்லாம் வந்து இந்த சைடில் வந்து அங்கங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற கதையெல்லாம் வந்து வேஸ்ட்ரா. இங்கே நீங்கள்லாம் வந்து ஒரு ரைவலே கிடையாது எங்களுக்கெல்லாம். நீங்கள்லாம் சைமன் செபாஸ்டியன் மாதிரி வாக்குகளை பிரிக்கிறது இருக்கக்கூடிய கட்சி தான். மற்றபடி உங்களுக்கு அவ்வளோ ஒர்த்துலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு எங்கள் தளபதி அறிஞர் 42 ஓட்டில் தனி மெஜாரிட்டியில் ரெக்கார்ட் பிரேக்கு. எப்படி அம்மா வந்து ரெக்கார்ட் பிரேக் அடித்தாங்களோ
அடுத்து தளபதி விஜய் அடிப்பார். டோனி செஞ்சுரியை பார்த்துருப்போம், தெண்டுல்கர் செஞ்சுரி பார்ப்போம். தளபதியோட டபுள் செஞ்சுரி இல்லை, இது ட்ரிபிள் செஞ்சுரி. இந்த செஞ்சுரி தமிழ்நாடை பார்க்கும். அன்னைக்கு எப்படி வேர்ல்டு கப்பை விட்டாங்களோ இந்த வேர்ல்டு கப்பை தளபதி விட மாட்டார். வேர்ல்டு கப்பா? என்ன வேர்ல்டு கப்பு நடக்கு? எனக்கு புரியல. கிரிஞ்சுங்க. டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரி என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காப்புல, இன்னும் புரியல. வேர்ல்டு கப்பை 2026 கையில் இழந்த போட்டு விஜய் தான். 2026 தளபதி அரியணையில் உட்காரு. இந்த நாடே பார்க்கும். இந்த பேட்டி நான் கொடுக்குறேன், சத்தியமா சொல்கிறேன், 2026 தளபதி தான் உட்காருவார். ஆமாம், தளபதி தான் உட்காருவார். எங்கன்னா ஒரு வீட்டில் உட்காந்துருவார். முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு வீட்டில் சோகமாக உட்கார போகிறார். சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.